வானிலையில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வேலைக்கு வந்தாச்சு. வந்த உடனே அவசரம் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு என்ன சமையல்னா, இன்னைக்கு பொட்டேட்டோ சில்லி 65, உருளைக்கிழங்கு 65 ஃப்ரைன்னு வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம். வாங்க நம்ம இதை பண்ணிடலாம் தாமதம் இல்லாமல். இது எங்கள் அக்காவோட ரெசிபி எனக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் உண்மையில் அது என்னன்னே தெரில. நீங்கள் இந்த பொட்டேட்டோ 65 சில்லி போட்டு சாப்பிட்டா சிக்கன் எடுக்கவே மாட்டேங்க, சிக்கன் கடைக்கு போகவே மாட்டேங்க. அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட என்னென்ன டேஸ்ட் இருக்கும் போக பார்க்கலாமாங்க. நான் இன்றைக்கி பண்ண போகிற சில்லி ரசம் சாதம், தயிர் சாதம், மோர் சாதம், ஏன் சும்மாவே நீங்கள் இதை ஒரு டீ கூட வச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். அவ்வளோ முறுமுறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அக்கா செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் அது ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணலை. இருந்தாலும் நான் ஸ்கின் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் ஒரு டீ குடிக்கிற ஸ்நாக்ஸ் மாதிரி இருந்தது. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு தடவை செஞ்சுங்க. நீங்கள் சிக்கன் சாப்பிடவே மாட்டீங்க, இதையே செஞ்சு சாப்பிடுவீங்க. இப்போ பாருங்கள், இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கட்டும். இதை வாஷ் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்கு வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள். இதை நம்ம போகிற அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சில்லிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஸ்பூனில் புளிக்கரண்டி மைதா மாவு, ஒரு புளிக்கரண்டி அரிசி மாவு, ஒரு புளிக்கரண்டி சோள மாவு, அரை ஸ்பூன் உப்பு, இப்போ கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக தனியா பவுடர், கொஞ்சமாக ஜீரா பவுடர் எல்லாம் போட்டாச்சு. பின்ன கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா, அப்போ தான் நம்ம சில்லி ஃப்ளேவர் வரும். சரிங்களா? அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சில்லி மசாலா ரெடி. இப்போ உருளைக்கிழங்கு நமக்கு அரை வேக்காடில் வேக வைக்கணும். இது இப்போ வெந்தாச்சல் குத்தி பார்க்கலாம். வெந்தாச்சு. இது ரொம்ப வெந்துட்டால் குழகுன்னு ஆயிடும். சில ஒரு பொருள் போடவே மறந்துட்டு அரைச்சிட்டேன். கொஞ்சோண்டு பெப்பர். அப்போ தான் பெப்பர் போட்டால் தான் அந்த கிரன்ச்சி வரும், அந்த ஒன்றும் சில்லி ஃப்ளேவர் வரும். இப்போ நம்ம கிழங்கு நல்லா பாயில் ஆகிட்டு இதை அப்படியே எடுத்து இந்த மசாலாவில் போடலாம். இதை பாருங்கள், இதை போட்டாச்சு. இப்படி நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். அப்படி இந்த மாவு எல்லா உருளைக்கிழங்குலையும் நல்லா அப்படி கோட்டிங் ஆகணும். இப்போ பாருங்கள், இப்படி கோட்டிங் ஆகிருக்கு. இப்போ இந்த மாவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தண்ணி ஊற்றி தெளித்து படப்படி இப்படி குடிக்க எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக ஊற்றிடக்கூடாது. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நல்லா ஆறிட்டு இப்போ இந்த கை வச்சு இந்த மசாலாவை ஃபுல்லாக கீழே இருக்க மசாலாவை மேலே எடுக்கணும். அப்படி கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. இப்படி குலுக்கி எடுத்தால் தான் எல்லா மசாலா ஒன்றோட ஒன்று கோட்டிங். கரண்டி போட்டால் உருளைக்கிழங்கு அப்புறம் உடஞ்சிரும். இன்னொன்று பாயில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இப்படி மசாலா போட்டாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சட்டி ரெடியாக இருக்குது. நம்ம ஒன்றா எடுத்து இப்படி விட்டுருலாம் எல்லாம். இப்போ நம்ம நல்லா எல்லாம் எடுத்து விட்டாச்சு. மூடி போடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு உருளைக்கிழங்கு வெந்துருக்கு. சரிங்களா? மசாலா மட்டும் பாயில் ஆனால் ஒரு நம்ம சிக்கன் 65 கிடையாது, உருளைக்கிழங்கு 65 ரெடி ஆயிடும். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அழகாக நமக்கு மாற்றி போடுறது எவ்வளோ அழகாக மூவிங் ஆகுது பாருங்கள். இதுதான் கரெக்டான மெத்தட். ஓகே, இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா பிற சிக்கன் கடை பக்கத்தில் போக மாட்டீங்க. சொல்லுங்க, இவ்வளோ விலை கொடுத்து 200-300 கொடுத்து சிக்கன் வாங்குறதுக்கு 30 ரூபா கொடுத்து 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கி இப்படி சாப்பிட்லான்னு நீங்களே விட ஆச்சரியப்பட்டு செஞ்சு சாப்பிடுவீங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு நம்ம கருவேப்பிலை அப்படி உருவி போட்டோன்னா அவ்வளோ மனமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெடி ஆகிட்டு இப்போ போடவே இப்படி சவுண்ட் வரும் பார்த்தீங்கன்னா, இப்படி சவுண்டு வரும். இப்படி சவுண்ட் வந்தால் தான் நம்ம சிக்கன் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருளைக்கிழங்கு சில்லி ரெடி ஆகிட்டு ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சவுண்ட் பார்த்தீங்களா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்க வெளியே முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் அக்கா நேற்று நான் கொண்டாந்து டிஃபினில் கொடுத்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் உருளைக்கிழங்குனே கண்டுபிடிக்கல. இல்லை அவங்க இனி கெஸ் பண்ணியிருந்தேன், நீ கெஸ் பண்ணிடுன்னு சொன்னாங்க. எனக்கு கண்டே பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ இதாக இருக்கு. ஆனால் அது டைம் எடுத்து எனக்கு ஒரு பசிக்குன்னு சொன்னோன்னு அவசரப்பட்டு அவர் கொண்டு கொடுத்துட்டேன். இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப வளவலன்னு பேச விரும்பலை. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பொட்டோட்டோ சில்லி 65 எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. மீண்டும் நாளை நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி லட்சம். டாடா பை பை, லவ் யூ, பாய்.